லெஜெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு சீனியர் டீம் வச்சுக்கிட்டு எவ்வளோ லெஜெண்ட் ப்ரோ. நானும் தலான்னு சொல்லி தான் வந்தேன். இதான் தலா கேப்டன்ஸு ஏதோ மாறும், சிஎஸ்கே ஃபேட் மாறும். பேட்டிங் பற்றி தெரியும், திரிபகூடா, திரிபாட்டி, விஜய் சங்கர், மொக்க டீம் தெரியும். ஆனாலும் வந்தோம். ஐயோ இவ்வளோ கேவும். எனக்கு காசு வாங்கி கொடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ரீஃபண்ட், ஐ வாண்ட் ரீஃபண்ட். ஐயோ மொக்க மேட்ச் தலைவலி வந்துருச்சு. வெறுப்பேத்துறாங்க ப்ரோ. டென்ஷனாக வந்து கிளம்புங்க. ஒருத்தவங்க கூட ஒரு ரன் கூட அடிக்க மாட்டான். வெறுப்பேத்துறாங்க. பிளேயரா நீங்கலாம் ப்ரோ. ரொம்ப டென்ஷன் ஆகுது ப்ரோ. ஒரு ரன்னே அடிக்க மாட்டாங்க ப்ரோ. மொத்தமாகவே ஒரு 6 தான் அடிக்கிறாங்க. இவங்க டோட்டல் ரன்னே அவங்க பவர் பிளேயராக அடிச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம எதுக்கு தானே நம்ம ஆடுறோம் ஒன்றுமே புரியல எனக்கு. உங்களுக்கே தெரியும் ஆனாலும் கேட்குறீங்க பார்த்தீங்களா ப்ரோ? அட போங்க ப்ரோ. இனி பிளாக் கலர் டிக்கெட்லாம் வாங்கி வராதீங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஆடுறானுங்க? 10 ஓவரில் முடிச்சிருவானுங்க ப்ரோ மேட்சை. அசிங்கமாக அடி தவறாங்க. நம்ம மேட்ச் எத்தனையோ மேட்ச் வந்து கேகேஆர் போட்டு போயிருக்கானுங்க. இதெல்லாம் கேவலமான மேட்ச். ஹிஸ்ட்ரியிலே யாருமே இப்படிலாம் தோத்துருக்க மாட்டாங்க. நம்ம தோத்துருக்கோம் இப்படிலாம் ப்ரோ. ஆர்சிபி கலாய்னு கலாய்ச்சோம். நம்மளை வச்சு செஞ்சு விட்டு போனானுங்க. போங்க ப்ரோ. மனசு கஷ்டமாக இருக்கிறோம். ஹோம் கிரவுண்டு ப்ரோ. வச்சு கிளிக்கிறானுங்க. அவனுக்கு பவரே இல்லாமல் ஆடுறாங்க ப்ரோ. நம்ம டீம் ஃபுல்லாக அவனுங்க வச்சு 2 பேர் வச்சு சாத்துன்னு சாத்துறானுங்க ஒரு பாலையும். இவனுங்க பவரே இல்லாமல் சுத்தமாக இழுத்து அடிக்கிறானுங்க. கேட்ச் இல்லைன்னா டெஸ்ட் மேட்சோட மோசமாக ஆடுறானுங்க. இன்னைக்கு ஏதோ 2 4 ஒரு 6 அடிச்சாரு. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ப்ரோ. ஒன்றுமே ஆடல ப்ரோ. அவரு வேஸ்ட்டு ப்ரோ. ஏன் தான் இவ்வளோ காசு கொடுத்து வச்சிருக்காங்களோ என்னன்னே தெரில ப்ரோ. 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் ப்ரோ. 4 வருஷம் வீட்டில் கேட்டேன். இப்போ தான் விட்டாங்களே. அவர் இப்படி ஆனா சொல்லிட்டு அவரை தாத்தா கீதா சொல்லாதீங்க. தலை எப்பவுமே தலை தான். 1 2 3 5 தலை தான் எல்லாமே வாங்கி தந்திருக்காரு. சொன்ன ப்ரோ சொல்கிறது வந்ததே வேஸ்ட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஒரு சுவாரஸ்யமாக ஒன்றுமே இல்லை மேட்ச்சில். ஸ்கோர்ஸும் வரல. எந்த ஸ்டார் பிளேயரும். ஆனால் அவங்க பேட்டிங் பிடிக்கும் போது 6 போகுது 4 போகுது பார்த்தீங்கல்ல. ஒரு மொமெண்டமே இல்லை ப்ரோ. எல்லாம் தோனி வந்தார், ஒரு கம்பேக் கொடுத்தாரு, கேப்டனாக இருந்தார், எதாவது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இதில் மூவ்மெண்ட்டில் வந்தோம். பட் பெருசாலாம் சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. டைம் தான் வேஸ்ட்டு. இன்னும் ஒரு 1/2 hour முன்னாடி முடிஞ்சு நான் கிளம்புறோம். அவ்வளோதான். டின்னர் சாப்பிடல, போய் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ப்ரோ. காசு வேஸ்ட் ப்ரோ. மொக்க மேட்ச் ப்ரோ. காசு வேஸ்ட்டு. தோனி மொக்க. கேப்டன்சியில் கலக்குவான்னு பார்த்தேன் ப்ரோ. ஒன்றுமே பண்ணல ப்ரோ கேப்டன்சியில். சொல்கிற அளவுக்கு எதுவும் நடக்கல. இல்லை எதுவுமே நடக்கல. என்ன போச்சுன்னு கேட்குறீங்க. ஒன்றுமே உள்ள ஆடவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. எம்எஸ் லாஸ் அவுட்டு. இன்னைக்கு கூட கிரிக்கெட் வந்து எம்எஸ் தோனி தான் மக்கள் எதிர்க்க பாருங்க. உலகம் ஃபுல்லா நீங்கள் ரிசல்ட் எவ்வளோ இருக்கட்டும். மகேந்திர தோனி வந்து இந்த கேப்பை ஜெயிப்பாரு. தமிழக மக்கள் ஆண்டோலை காப்பாற்றுவார்கள். இஸ் ரெக்கார்ட். தோனி ரெக்கார்ட். தட்ஸ் வை. மிக மோசமான ஆட்டம் சிஎஸ்கே. அதை விட விட்டுருக்கோம். மோசமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். பார்க்காதீங்க, யாரும் பார்க்காதீங்க. யாரும் பார்க்காத. தோனி ஜெயிப்பாடா. ஆம்பளை நீ ஆம்பளடா. தோனி ஆம்பளடா. தோப்பாண்டா. கடைசியில் வருவாண்டா. அதோட வச்சு நம்பிக்கை தும்பிக்கை. பிள்ளையார் வந்து 18 ஜோதிச்சிருக்காரு. களம் ஒண்ணுல சண்டை 1 நிமிஷத்தே முடிஞ்சு போச்சு. தம்பி நீங்க இப்படிதான் இப்படி பேசிட்டே தான் இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். எப்படின்னா தம்பி நீங்க ரொம்ப சத்தம் போடுறீங்க. கஷ்டமா இருக்கு. தலைவா நம்பிக்கை தும்பிக்கை. தலை கோசரம் வந்தோம். தோனி என்ன பண்ணுது நீ? மேட்சை தூக்கி போட்டா ஆமா தானே. எம்மா தோனி நான் ஜெயிச்சானா நீ தூக்கு சாவியா? அதோட கேள்வி. துணி வேடா, தெளி வேடா, வலி வேடா, ஒக்கா முக்கா, ஆமா ஸ்டாமிடா, ஆமா சார். ஒயின் சாப்பா மூடி எங்க அம்மால 1 மணி நேரம் ஆகுது. பாட்டு பேசிக்கிறான். சரி ஏதோ ஒன்று விடுங்க. மேட்சை முடிச்சிட்டாங்க. தயவுசெய்து வீட்டுக்கு போயிடுங்க. சிஎஸ்கே டீமுக்கு ஒரு வணக்கம். இதுக்கு மேலே காசு இல்லை போகிறது. காசு இல்லை. தயவுசெய்து வீட்டுக்கு போங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னே பாதி பேர் எஞ்சி போயிட்டாங்க. ருத்ராஜ் இல்லாமல் பேட்டிங் வேறு கொஞ்சம் சரியில்லை. நாங்கள் நினச்சோம் தோனி கேப்டன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்.
இங்கே பவர் பிளேல நிறைய விக்கெட் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பவர் பிளேயர் ரன்னுமே இல்லை. இவங்க பார்த்தா பவர் பிளேல ஆல்மோஸ்ட் 70 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஈஸியான அவங்க வின் பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், லைக் ருத்ராஜ் இல்லாமல் ரொம்ப பேட்டிங்கே ஒரு மாதிரி இருக்குது. முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மேபி தோனி கேப்டன்சினால நாங்கள் மாறுவோம், ஏதாச்சும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு நினச்சோம். எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்க, டைம் 10:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கேம் முடிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளம்பிட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து நல்லா பெட்டராக வந்தாங்கன்னா மேபி சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இந்த சீசன் டவுட்டு தான், கண்டிப்பாக டவுட்டு தான். டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. மேட்சா ப்ரோ கிரவுண்டை கூட்டிட்டு இருக்கிறானா ப்ரோ. தண்ட கர்மாந்திரம். ஒன்று டீம் ஃபுல்லாகவே டீம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது டீமாக எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். என்னன்னா வேலைக்கே ஆகும் டோட்டலாக. 3 ஓவர்லேயே வெளில வந்துட்டீங்க சார். அங்கே பாட்டா ஒரு சிக்ஸர் கூட ஒன்று அடிக்க மாட்டேங்கிறேன் சார். கிரவுண்டை கூட்டிகிட்டு இருக்கிறேன். சிங்கிள்ஸ் கூட அடிக்கிறது கூட நாதி இல்லாமல் இருக்குது நம்ம டீம். டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக யங் பிளேயர்ஸாக எடுத்தால் நல்லாயிருக்கும். டோட்டலாக அதுதான் பண்ணி தான் ஆகணும். வேறு எதுவும் ருத்ராஜ் கைக்வாட் இன்ஜுரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்ஜுரி ஆகிட்டு 2 மேட்ச் ஆடிருக்காரு அவர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். இது 2 வேஸ்ட்டு தான் அது. இப்போ தோனி இருந்தார், அவர் எதாவது பண்ணுவார் பார்த்தா அவர் கூட்டிட்டு தான் இருக்கிறார். கிரவுண்டை கூட்டிட்டு தான் இருக்கார். ஒரு சிங்கிள்ஸ் கூட அடிக்க முடியல நம்மளால். சிங்கிள்ஸ் அடிச்சுருந்தா ஒரு 120 ரன் ஆச்சு. ஒரு ஓவருக்கு 6 பால் அடிச்சிருந்தா கூட 120 ரன். அது கூட வரத்துக்கு கூட வைக்கல. நல்ல வேலை ஒரு லாஸ்ட் ஓவரில் ஒரு 4 ஒன்று போச்சு. அவங்களே கஷ்டப்பட்டு விட்டுருக்காங்க போல. 104 ரன் வந்திருக்கு. இப்படி 10 ரனும் வரல. இப்படி ஆடினா எப்படி கோவம் தான் வருது. வரல அவரும் இல்லை, எதுவுமே ஆட தெரியல. இப்படி ஆடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் சுத்தமாக. எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம் தெரியுமா? ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? ருத்ராஜ் கைக்வாட் இன்ஜுரி வந்து பெரிய இம்பாக்ட்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறோம் தான். ஆனால் அவருமே சரியா ஆடல. இல்லை எத்தனை மேட்ச் இதோட 5வது மேட்ச் தோத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது, முடிச்சிட்டாங்க. என்ன முடிஞ்சிருச்சு மேட்ச், அவள் தான். அவங்க 10 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. வேற என்ன பண்ணுறது? தோனிக்காக தான். வேற என்ன, பவர் பிளே ஒழுங்காக ஆடி இருக்கலாம். பவர் பிளே ஒழுங்காக ஆடி இருக்கலாம். ஆமாம், அவருக்காக வந்தேன். ஹாப்பியாக தான் போகிறேன் நான். டசன்ட் மேட்டர், அவருக்காக வந்தேன். ஹாப்பியாக தான். வருத்தம் ப்ரோ, ரொம்ப வருத்தம் ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. சின்ன பசங்க ஷேக் ரஷித்லாம் ஆட வைக்கலாம். எதுக்குன்னு தெரியல. இதுக்கு ட்ரை பண்ணலாம். 4th டெஸ்ட் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே இந்த 5th டெஸ்ட் தான் பார்க்கணும் போல இருக்குது. இது ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஜூம் பண்ணுங்க. என் மச்சானை மட்டும் பாருங்க ப்ரோ. திரிபாத்தி வந்தாரு, வேலையை பார்ப்பாரு. 2 வாட்டி ஒரு 3 ஸ்குவாட் பண்ணாரு. பாருங்க மறுபடியும் பாடுறான். போவாரு, இப்படின்னாரு நின்னாரு, இப்படின்னாரு. பாருங்க பாருங்க, சுத்துறா. நல்லா பாருங்க ப்ரோ. எங்க ஆள் ஆட்ட சகசா பாருங்க. அவ்வளோதான். ஒரு 4 அடிக்கல, ஒரு 6 அடிக்க மாட்டாங்க. என்ன எதுக்கு மேட்ச் வந்து பார்க்கறது புரியல எனக்கு. எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பட் ஓகே. நெக்ஸ்ட் சீசன் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் பெருசாக பண்ணல. மேபி நெக்ஸ்ட் சீசன் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம இந்த சீசன் நல்லா தான் இருக்கும். சிஎஸ்கே 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 இதுக்கு பேர் தான் ஆட்டம். நீங்கள் ஆடுறீங்க இல்லையா, அது ஆட்டம் கிடையாது. இந்த பொட்டு வச்சு போடுற பாட்டு, உயிருள்ள பாட்டை போட்டு தயவு செஞ்சு மக்களை ஏமாத்தாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து உள்ள ஆடுற டீமு கிடையாது. இந்த தமிழ்நாட்டு மக்களே, தமிழக மக்களே, தமிழ் நம்ம வந்து மொழி பற்றுன்றீங்க இல்லையா, ஒரு இன்னும் கிடையாது. ஏன்னா டெஸ்ட் மேட்சை பார்க்க துப்பு கிடையாது. டெஸ்ட் மேட்ச் தாங்க கிரிக்கெட்டு. டெஸ்ட் மேட்ச் ஸ்டேடியம் காலி, நாட்டுக்காரன் இங்கே வந்துட்டு 10 கோடி 100 கோடி 1000 கோடின்னு ஆடுறானுங்க. 5000 ரூபா 10,000 ரூபா 50,000 ரூபா 1 லட்ச ரூபா ஆட்டு. என் தலையை பார்த்தேன், என் புளியை பார்த்தேன், என் சிங்கத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் துபாயிலேருந்து தான் வந்திருக்கேன். மேட்ச்சு வந்து சிஎஸ்கேக்கு வரல, தேசப்பற்று இந்தியா டிஷர்ட்டு. ஏன்னா தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம நாடு தான் பேசணும். ஐசிசி ஈவெண்ட்டு இன்னையாவது திருந்துங்க. ஒரு டெஸ்ட் மேட்சை பாருங்கள். கிரிக்கெட்னா டெஸ்ட்டு தான். 1 டே மேட்சை பாருங்கள். இந்த மாதிரி கேவலமாக வந்து ஐபிஎல், இப்போ ஐபிஎல் கிடையாதுங்க, இபிஎல் என்டர்டைன்மெண்ட் ப்ரீமியம் லீக்கு. இது இந்தியா ப்ரீமியம் லீக்கு கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டை மாற்றுங்க. சும்மா வச்சுட்டு வந்துட்டு பசங்களாம் பாருங்கள், அவன் அழுகுறான். சின்ன பசங்களாம் எவ்வளோ கேட்டால் தோனி என் சின்ன தலை, என் பொட்டு தலை. தயவுசெய்து சொல்கிறேன், மக்களை ஏமாத்தாதீங்க. உங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கு வித்தியாசம் கிடையாது. அரசியல்வாதி மக்களை ஏமாத்துறான், நீங்கள் கிரிக்கெட்ற பேரில் மக்களை ஏமாத்துறீங்க. என்ன வித்தியாசம் இருக்கு? See, it was a good game. They played well. அவ்வளோதான். End of the day வந்து RCBக்கு we gave, we are supposed to receive. So we didn't do the homework right. So we are suffering. It's okay.
இப்போ வந்து டு சேவ் தி அட்லீஸ்ட் சீசனாக ட்ரை பண்ணலாம். ருத்ராஜ் கைக்வாட் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அவர் தாங்க உருப்படியான பேட்ஸ்மேன், அவரே இல்லாமல் என்னங்க பண்ணுறது? அட்லீஸ்ட் பங்காளிங்க கீழே இருக்காங்க, சந்தோஷப்பட வேண்டியதான். மும்பை இந்தியன்ஸாக நாங்களாம் யாரும் பார்க்க வேண்டியதான். ராஜஸ்தான் ராயல்ஸ்ட்ட வந்து ருத்ராஜ் கைக்வாட் இன்ஜுரி ஆகுது, ஆனால் அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஆடுறாரு. 3வது மேட்ச் வந்து அவரை சைட்லைன் பண்ணுறாங்க. டு யூ திங்க் இட்ஸ் a tactical call from CSK management? We can't be sure without being ஏன்னா அது என்னன்னு தெரியாமல் we can't judge, so it will remain a mystery. MSC வந்ததுக்கப்புறம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராக இருக்குது. என்ன பண்ணினா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்து எல்லாமே மஸ்ட் வின் மேட்ச் நமக்கு. சத்தியமாக ஐடியா இல்லைங்க. அவங்க தான் they have to come up with some magic. At the moment there is no magic and obviously there is no luck. ஏன்னா மற்ற டீம் இருக்க லக்கு கூட இங்கே இல்லை. ஸோ they have to show up, that's it. MSD லாஸ்ட் மேட்ச் வந்தப்போ கூட 10 பால் 20 ரன்லாம் அடிச்சாரு. இன்னைக்கு அதே மாதிரி முன்னாடி இறங்கினா இன்னொரு 20-30 ரன் அடிச்சிருக்கலாமோ? இல்லைங்க, it was a slower pitch than the last one. அங்கே வந்து it was easier to bat than this. இங்கே it was difficult to bat and they played really well. I don't know which pitch both teams played on. Makes no sense. So tough luck, let's see. நாளைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதுல தான் இருக்கு மும்பை இந்தியன்ஸ். தூங்கணும் என்ன ப்ரோ மேட்ச்? ஐயோ தலா நம்பிட்டு வந்தா தலைவலி வந்துருச்சு, தலா நம்பிட்டு வந்தா தலைவலி வந்துருச்சு. ஐயோ அஜித் குமார் படம் வந்துருச்சு, தலா அஜித் குமார். அது பார்க்காம தலா தோனி மேட்சுக்காக வந்தா என்ன கேப்டன்சி ப்ரோ? லோயஸ்ட் டோட்டல் ப்ரோ. அப்படியே தூங்கிட்டாங்க ப்ரோ. அப்படியே மேட்ச் ஒண்ணுமே இல்ல, இன்டென்ட் இல்ல. அவங்க ட்ரை பண்ணாங்க, தோத்துட்டாங்கன்னு பரவாயில்ல. இன்டென்ட் இல்ல. ஒரு பேட்ஸ்மேன் 10 ரன் அடிக்க மாட்டாங்க, 10 ரன் அடிக்க மாட்டாங்க. 10 ரன் ப்ரோ, 103 ரன். 10 ரன் எப்படி அடியல நீங்க சொல்ற? 11 பிளேயர், ஒரு இம்பாக்ட் பிளேயர் சேர்த்து 12 பிளேயர். ஒரு ஆளாவது 50 ரன் அடிக்க முடியாதா? ஒரு ஆளாவது 50 ரன். சரி ப்ரோ 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 இப்ப பஞ்சாப் மேட்ச் பாத்தீங்கல்ல, அவங்களும் விக்கெட் விழுந்துச்சு. ஆனா ஒரு புது பையா பிரியான்சாரி அவர் எப்படி அடிச்சிருக்காரு அவரு? என்ன ப்ரோ லெஜெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு சீனியர் டீம் வச்சுக்கிட்டு எவ்வளவு லெஜெண்ட் ப்ரோ. நானும் தலான்னு சொல்லி தான் வந்தா. இதான் தலா கேப்டன்சி, ஏதோ மாறும், சிஎஸ்கே ஃபேட் மாறும். பேட்டிங் பத்தி தெரியும், திரிபகூடா, திரிபாட்டி, விஜய் சங்கர், மொக்க டீம் தெரியும். ஆனாலும் வந்தோம். ஐயோ இவ்வளவு கேவும். எனக்கு காசு வாங்கி கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ரீஃபண்ட், ஐ வாண்ட் ரீஃபண்ட். ஐயோ மொக்க மேட்ச், தலைவலி வந்துருச்சு. எல்லாருமே எப்பயுமே கரெக்டா ஆட முடியாது. கொஞ்சம் வருஷம் முன்னாடி இவங்க 49 அடிச்சு போனா சீட்டுக்கு போய் உட்காரதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் இது மாதிரி நீங்களா பேசலாமா? பேச முடியும். 49 ரன், 40 இந்த சீசன் பத்தி பேசுங்க ப்ரோ. ப்ரோ இந்த சீசன் ப்ரோ சரிண்ணா, சரிண்ணா. இந்த சீசன் பாவமண்ணா இப்படிதான் சப்போர்ட் பண்றாங்க. டிக்கெட் வாங்கிட்டு வராங்க. 5 கப் இருக்குதுடா, 5 கப் இருக்குதுடா, 180 சேஸ் பண்ணாம கப் இருக்குதுடா, 2 கப் இருக்குதுடா. அண்ணா 180 எனக்காக சேஸ் பண்ணிருக்காங்க. அதான் 2 கப் 180 சேஸ் பண்ணி கப் இருக்குடா. ப்ரோ ஒரு கிரிக்கெட் லவரா பேசுங்க. ஆர்சிபி ஒரு கிரிக்கெட் லவரா பேசுங்க ப்ரோ. T20 கிரிக்கெட் எவ்வளவு இன்டென்ட் இருக்கணும்? இந்த கப் லாலிபாப் இன்டென்ட் இருக்கணும். என்ன ஃபேன்ஸ் சொல்லிட்டு தலானா 49 ஆல் அவுட், 49 ஆல் அவுட். லாலிபாப்னு சொல்லிட்டு இவங்களே லாலிபாப் சாப்பிட்டாங்க. கூட திரிபாட்டி, தூபே கண்டிப்பா டீம் விட்டு தூக்கணும். அப்பதான் டீம் உருப்படும், இல்லைன்னா உருப்படாது. தோனி இல்ல, தோனி தலை, தோனி எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் யாரா புதுசா இருந்தா பண்ணணும். திரிபாட்டி, டூபே எல்லாம் என்ன இம்பாக்ட் பிளேயர் என்ன பண்றதுன்னே தெரியல. வந்து மேட்ச் அதுவும் ஸ்டேடியம்ல இருந்து பார்க்கறது இன்னும் பங்கமா இருக்கு. என்ன சொல்றதே தெரியல. தோனியை பார்த்தோங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, பட் அவர் வந்து இன்னைக்கு விளையாடலேன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. பட் வெரி ஹாப்பி தட் we saw தோனி. பார்க்கணும் நெக்ஸ்ட் தோனி பார்க்கறோம். தோனி நெக்ஸ்ட் இயர் என்ன யார் பார்க்க போறா டீம்? இப்ப ருத்ராஜ் இன்ஜர்டு. நல்லா தடவி நல்லா ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்க கூட தெளிவா ஆட மாட்டா. நம்பாலே சும்மா கிட்டு பேட்டிங் பிச்சை தவிர மீதி எல்லாத்துலயும் டான்ஸ் தான். எங்கப்பா டான்ஸ்? பவுலர் போடுறா இந்த டான்ஸ், இந்த பக்கம் பவுலர் வந்தா அந்த பக்கம் டான்ஸ். டீமே செய்யணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் இந்த பால் சேக் ரஷீத் பிளேயர் இருக்காரு, அவரு இறங்கிருக்கலாம். 10 ரனா பாவம் வேணும், 4 ஓவர் போட்டிருப்பா. அவனுக்கு பால் தீபக் கூட வராரு. அஸ்வின் வந்து நான் போன மேட்ச் சொல்லிட்டு போனேன், பவர் பிளேயர் விக்கெட் விழுந்தா அஸ்வின் அனுப்புனேன். 12வது ஓவரா
அஸ்வினா என்ன பண்ண முடியும்? பவர் பிளேனா 20 ரன் 25 ரன் குயிக்காக அடிக்க முடியும் அஸ்வினால. பேட்டிங் ஆனதே தப்பு. இல்லை ருத்ராஜுக்கு வர இன்ஜுரி, அவன் கை தானா ஒஞ்சுதா இல்லை இவனுக்கு யாருனா வச்சானுலாம் கூட தெரில. ஆனால் மீம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நேற்று வரைக்கும் நான் மேட்ச் வர ஐடியாவே தலை கேப்டன்சி நல்லா நினச்சி வந்தா பார்த்தா பேட்டிங் ஆனால் தானே பவுலிங் டப் பண்ணி ஃபீல் செட் பண்ண முடியும். எதுவுமே இல்லை. அவ்வளோதான், லாஸ்ட்டாக முடிச்சு விட்டாச்சு. போன மேட்ச் ஒன்று தான், இந்த மேட்ச் தான். அடுத்த மேட்ச் பார்ப்போம். என்ன சொல்கிறேனே தெரியல. வேஸ்ட் ப்ரோ. சீரியஸாக வந்து ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணுறதுக்காகவே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டிசப்பாயிண்டட் தான் ப்ரோ. ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு வந்து ஒரு T20 டெஸ்ட் மேட்ச் ஆடுற டீம்னா நம்ம டீம் தான். இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ஒரு இன்டென்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஓவரில் கான்வே வந்து ஒரு 4 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இன்றைக்கி மேட்ச் நல்லாயிருக்கும் போகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அடுத்தடுத்த ஓவரில் ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் விக்கெட் லூஸ் பண்ணி டோட்டலாக ஸ்பாயில் ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. தோனியாச்சும் எதிர்பார்த்தா அவரும் ஒன்றும் அடிக்கிற மாதிரி தெரியல. இந்த ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா இவனுங்க எல்லாரையுமே அடுத்த சீசன் ட்ராப் பண்ணிட்டு வேறு யங் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ரோ.